Welcome to Detective Decodes. வாட்ஸ்அப்பில் வந்த கல்யாண பத்திரிகையால் 2 லட்சம் ரூபாய் பறிபோன சோகம். அதிர்ச்சியில் அரசு ஊழியர். மோசடி செய்யும் மர்ம நபர்கள் இளைஞர்களுக்கு ஒரு விதமான வலையை விரித்தால், வயதானவர்களுக்கு வேறு விதமான வலைகளை விரித்து மோசடி செய்து கொண்டிருக்கின்றனர். இளைஞர்களை விட யார் எதை அனுப்பினாலும் அதனை உடனே பார்த்து உடனே பதில் அனுப்பும் பழக்கம் வயதானவர்களுக்கு அதிகரித்து வருகிறது. அதை பயன்படுத்தி மர்ம நபர்கள் தங்களின் மாயாஜாலத்தை நிகழ்த்தி மோசடி செய்து வருகிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் அரசு ஊழியர் ஒருவர் சாதாரணமாக வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜை திறந்ததால் சுமார் 2 லட்சம் வரை இழந்து மோசடியில் சிக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அடையாளம் தெரியாத நம்பரில் இருந்து திருமண அழைப்புதல் வந்திருக்கிறதே, யார் அனுப்பியிருப்பார்கள் என்ற ஆர்வத்தால் அவர் இந்த மோசடியில் சிக்கியிருக்கிறார். மகாராஷ்டிராவின் ஹிங்கோலி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு ஊழியருக்கு தெரியாத நம்பரில் இருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு கல்யாண பத்திரிகை அழைப்பு வந்துள்ளது. அதாவது அந்த மெசேஜில் எங்களின் திருமணத்திற்கு வரும்படி அன்புடன் வரவேற்கிறோம் எனவும் வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி திருமணம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் காதல்தான் மகிழ்ச்சி என்ற கதவை திறக்கும் மெய்யான சாவி என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த மெசேஜிற்கு கீழே ஒரு PDF ஆவணம் போன்று ஒரு APK ஃபைல் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் பெயர் திருமண அழைப்பிதழ் என ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. APK ஃபைல் என்றால் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பேக்கேஜ் என அர்த்தம். இவர் அதை கல்யாண பத்திரிகையின் PDF என நினைத்து கிளிக் செய்துள்ளார். ஆனால் அந்த APK ஃபைல் தான் அவருக்கு ஆப்பு வைக்கப் போகிறது என்று அவருக்கு தெரியவில்லை. அந்த APK ஃபைல் அதை கிளிக் செய்ததும் மொபைல் ஹேக் செய்யப்பட்டு அதிலிருந்து தனிப்பட்ட மற்றும் ரகசிய தரவுகள் அனைத்தும் திருடப்பட்டுள்ளன. அந்த அரசு ஊழியர் APK ஃபைலை தொட்டதால் மொபைல் தரவுகளை திருடியது மட்டுமின்றி அதன் மூலம் அவரது வங்கி கணக்கிலிருந்து சுமார் 1,90,000 திருடியுள்ளனர். இதனால் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போன அந்த அரசு ஊழியர் என்ன செய்வது என்று திணறியுள்ளார். தொடர்ந்து ஹிங்கோலி காவல்துறை மற்றும் சைபர் பாதுகாப்பு பிரிவிலும் புகார் அளித்துள்ளார். இதனை அடுத்து அடையாளம் தெரியாத நபருக்கு எதிராக வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் கூறுகையில், அந்த கல்யாண பத்திரிகை வடிவத்தில் வந்த APK ஃபைலை தொட்டதும் அது அவரது மொபைலில் தரவிறக்கம் செய்யப்பட்டுவிடும். இதற்கு பிறகு சைபர் குற்றவாளிகள் அந்த மொபைல் பயனர்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கிறார்கள். இது மொபைல் பயனர்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை எனவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். உங்களின் மொபைலில் கிடைக்கும் தரவுகளை வைத்து உங்களைப் போலவே நடித்து பிறரிடம் இருந்து பணத்தை பறித்து மோசடியில் ஈடுபடவும் வாய்ப்புள்ளதாகவும் திடுக்கிடும் தகவல்களை தெரிவிக்கின்றனர். மேலும் காவல்துறையினர் கூறுகையில், வயதானவர்களும் இளைஞர்களும் சரி, யாராக இருந்தாலும் தெரியாத எண்ணில் இருந்து வரும் மெசேஜ்கள், லிங்குகள், ஃபைல்கள் என எது வந்தாலும் அதை கிளிக் செய்வதை தவிர்த்து விடுங்கள். மேலும் பல வழிகளில் மர்ம ஆசாமிகள் மோசடியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதால் யாரிடமும் உங்கள் மொபைலின் ரகசிய எண்ணை பகிர வேண்டாம் என்றும் அனைத்திலும் ஜாக்கிரதையாக இருங்கள் என்றும் எச்சரிக்கை விடுக்கின்றனர். வாட்ஸ்அப்பில் வந்த திருமண அழைப்பிதழை கிளிக் செய்து லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த சம்பவம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று சமகாலங்களில் நிகழும் குற்றமும் பின்னணியும் அவற்றை காவல்துறையினர் நேர்த்தியாக கையாளும் விதங்களையும்
நமது பாணியில் சொல்வது பிடித்திருந்தால் டிடெக்டிவ் டிகோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெருமைக்குரிய காவல்துறையினருக்கு டிடெக்டிவ் டிகோட்ஸின் பிக் சல்யூட்.